அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஹைதராபாத்ல கூகுளோட சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேயே அதாவது ஏசியா பசிபிக் ரீஜன்லயே பார்த்தோம்னா ஹைதராபாத்ல தான் இந்த ஒரு சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் என்ன ஒரு பணிகளை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ஹப்பா இந்த சென்டர் வந்து இருக்க போகுது. ஸோ ஆன்லைன் சேஃப்டி செக்யூரிட்டி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அமைப்பு இந்த ஒரு மையம் வந்து பார்த்துக்க போகுது அப்படிங்கறத கூகுள் தரப்புல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் எங்க வரப்போகுது அப்படின்னா ஹைதராபாத்ல வரப்போகுது. சரியா? அடுத்து எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன் அஸ் நியூ போல் பிளாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழகத்துல ஏறக்குறைய தமிழகத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் நமக்கு வந்து ஒரு தொகை கொடுக்கறாங்க இல்லையா? நமக்கு புதுமை பெண் திட்டம் இருக்கு, மகளிர் உரிமை தொகை இருக்கு. இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கறத 2021 தேர்தல் பிரச்சாரத்துல தமிழகத்துல பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்த தேர்தல்கள்ல புதுசா வந்த அரசாங்கங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்ப இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாவே மாறிடுச்சு. இந்தியாவில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள்ல இந்த கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? சமீபத்துல நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் அங்கேயுமே பார்த்தோம்னா இதே மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரணத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? முதல் காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பொதுவெளியிலும் அரசியல் தளத்திலையும் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டடி ரைஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் விமன் இன் இந்தியாஸ் பப்ளிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாகறனால அவங்களுக்கு தேவையான அவங்களை வந்து அப்பீஸ் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுமே அதிகமாயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. முன்னாடி பார்த்தோம்னா 1962 பெண்கள் பார்த்தோம்னா 47% தான் வாக்காளர்களாக வந்து அந்த ஓட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. அது பார்த்தோம்னா நமக்கு 2024 தேர்தல் அப்ப 66% உயர்ந்திருக்கு. அப்ப இது ஒரு காரணமா தான் இருக்கு. நமக்கு இந்த பெண்கள் சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமானதுக்கு முக்கிய காரணமாக இது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? சோ பெண்கள் பொதுவெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அரசாங்கங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படின்னாதான் அவங்களோட ஓட்டுகள் அப்படிங்கறது அதிகமா அவங்க கட்சிகளுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா இது வந்து டிராபேக்கா போய் முடிஞ்சிடும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். இப்ப இருக்கக்கூடிய கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா டைரக்டா புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருது. முன்னாடி எல்லாம் கையில காசு கொடுப்பாங்க, இப்ப எல்லாமே பார்த்தோம்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வருது. இதனால மிடில் மேன் அப்படிங்கிற அந்த இடைத்தரகர்கள் வந்து இல்லாம போறாங்க. இடைத்தரகர்களால ஏற்படக்கூடிய கரப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. சோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனா பார்க்கப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நமக்கு கேஷ் டிரான்ஸ்பர் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு அரசியல் ரீதியா பார்த்தோம்னா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ரோடு போடுறோம், இல்ல ஸ்கூல் அப்கிரேட் பண்றோம், இல்ல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே லாங் டேர்ம் ப்ராஜெக்டா இருக்கு. இது மக்கள் மனதுல அவ்வளவா தொடர்ந்து நிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பாலம் கட்டுறது இது எல்லாமே பார்த்தோம்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். நம்மளே பார்த்திருப்போம், போன ஆட்சியில போடப்பட்ட பாலத்தை இந்த ஆட்சியில திறந்து வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையுமே ஏற்படுத்தும். ஆனா இந்த கேஷ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது இந்த நம்ம முதலமைச்சர் தான் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஃப்ரீயா பிராங்கா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் காசு போட்டாரு இந்த மாசம் அப்படிங்கறதுதான் நமக்கு கிராமப்புறங்கள்ல பேசக்கூடிய பேச்சா இருக்கும். சோ இது வந்து அரசியல் ரீதியாகவும் பார்த்தோம்னா ஒரு ஓட்டா டேர்ன் ஆகும், அதுக்காகவும் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமா மறந்துடுவாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்பர் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மாசம் 1000 ரூபாய் வருது இல்லையா? இப்ப மாசம் வரப்ப கான்ஸ்டன்டா ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம ஸ்டாலின் அவர்கள் காசு கொடுத்தாங்க, இல்ல இவங்க காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ரிமைண்டரா வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு, கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் அப்படிங்கிறது. கடைசியா பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ பொதுவாகவே இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா இந்த ஒரு ட்ரெண்டை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட இமேஜினேஷனை இழந்துட்டே வராங்களா? புதுசா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறது தான் இந்தியாவோட மேஜர் பொலிட்டிக்கல்
ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருந்துச்சு. ஓகேங்களா? அது தமிழகத்திலயுமே பார்த்தோம்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுத்துதான் நமக்கு ஓட்டு எல்லாம் வாங்குவாங்க. அப்ப இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தாண்டி இப்ப கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலைஸ்டு விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெரிய அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஒரு ஒரு பெரிய காயம் இருக்குன்னா அந்த காயத்துக்கு பேண்டேஜ் போடுற மாதிரி தான் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ். இன்னும் பெரிய காயத்தை வந்து நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் இருக்கணுமே ஒழிய, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா இருந்தாலுமே கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா இருக்காது அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த காரணங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். தேங்க்யூ.